வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டானது தான். அதாவது இன்னைக்கு உள்ள இந்த யூத் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. இது முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ தான். சரி, இதுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தன்னுடைய ஆண் உறுப்பு வேறு ஆணோடைய சின்னதாக இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் பேசும்போது அவன் 7 இன்ச்சு இருக்குன்றான், 10 இன்ச்சு இருக்குன்றான் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தன்னுடைய ஆண்குறியோடைய அளவு 2.5 இன்ச்சு இருந்தால் போதுங்க. ஒரு ஆண் மகனுக்கு தன்னுடைய ஆண்குறி 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். 2.5 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நீளமாக இருந்தாலும் அந்த பெண்ணோடைய, அதாவது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆண்குறி எவ்வளோவுக்கு நீளமாக இருந்தாலும் சரி, 2.5 இன்ச்சு அளவுக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு உணர்வு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நீளமாக இருக்கிறனால அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் ஆகப்படுறதில்ல. ஆனால் உங்களுடைய ஆண்குறி நீளமாக இல்லை, என்னது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த வருத்தத்தில் இருக்கிறவங்க முதல்ல அந்த வருத்தத்தை போத்திக்கோங்க. சரி, ஒரு ஆண்மகனுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீளம் கிடையாது, அவங்களுடைய வேகம். அதாவது தன்னுடைய ஆண்குறி நீளமாக இல்லை அப்படின்னு அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த குழப்பங்கள் தீரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆண்குறி நீளன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்குள்ளே இருந்தாலே போதுமான ஒரு விஷயந்தான். அதுக்கு மேலே எவ்வளோ நீளம் இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது நீங்கள் செய்யக்கூடிய மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கரெக்டான மெத்தடாக இருக்கணும். தவறுதானால மெத்தடில் இருந்துக்கிட்டு என்னுடைய ஆண்குறி அவங்க இதுக்குள்ளேயே போக மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதை நீங்கள் முதல் மாற்றிக்கோங்க. ஸோ அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதுதான். அந்த உங்களுடைய மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக செக்ஸுவலில் ஈடுபட்டிங்கனாக்கா இந்த ஃபீலிங் உங்களுக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை. அந்த விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 10 இன்ச்சுக்கு வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது ஒரு அடிக்கெலாம் இருக்குங்க, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஆனால் இது ஆக மாட்டேங்குதுனாக்கா உங்களுக்கு தேவையானது என்னன்னாக்கா விரைப்புத்தன்மை. ஸோ அந்த விரைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எத்தனை நீளத்துக்கு வச்சுருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ சின்னதாக இருக்கிறது விஷயம் கிடையாது, பெருசாக இருக்கிறது விஷயம் கிடையாது. உங்களுடைய விரைப்புத்தன்மை நல்லா விரைப்புத்தன்மையாக இருக்கும்போது நல்லா ஹார்டாக இருக்குது, நல்லா பீரங்கி மாதிரி நல்லா ஹார்ட்னஸாக இருக்குது அப்படின்னா தான் அதுதான் உங்களுடைய தாம்பத்தியத்தில் ஈடு கொடுக்க போகிறது. ரெண்டாவது டைமிங்ஸ். அதாவது டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் தன்னுடைய மனைவி கூட அவங்க நெருங்கும் போதே உங்களுடைய ஆண்குறியில் விந்து வெளியில் வந்துருச்சுன்னா உங்களுடைய வேகம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும். டைமிங்ஸ், அதாவது விந்து வரக்கூடிய நேரங்கள் நல்லா கொஞ்சம் நல்ல நேரங்கள் அதிகமாக இருக்கணும். இந்த 2 ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது, உங்களுடைய வேகம். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேகத்தில் தான் அவங்க முழுக்க முழுக்க தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது அவங்களுடைய சொர்க்க லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய ஆணும் பெண்ணும் ஈடுபடும் போது அவங்களுடைய பெண்ணுக்கு அவங்களுடைய ஒரு லெவலுக்கு இருக்கும். அந்த லெவலை டச் பண்ணணும்னா உங்களுடைய வேகம் இருக்கணும், உங்களுடைய விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும், உங்களுக்கு விந்து டைமிங்ஸ் நல்லா இருக்கணும். விந்து நீரற்று போயிருக்கு, அதாவது விந்து ரொம்ப ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது வேலை செய்ய போகிறதில்ல. ஸோ விந்து ரொம்ப கெட்டியாகவே ஆயிடக்கூடாது, தயிர் மாதிரி தரிஞ்சிடவும் கூடாது, தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. விரைப்புத்தன்மையை பார்த்துக்கோங்க, டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க, விந்தோடைய அளவு எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப நீர்த்தும் போயிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நீர்த்து போனாலும் குழந்தை பிறக்காது, ரொம்ப கெட்டியானாலும் குழந்தை பிறக்கிறது தாமதம் ஆகும்.
தயிர் மாதிரி தரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரியா வந்து அங்கங்கே தண்ணியும், அதாவது ரொம்ப லிக்யூடாகவும் ஒயிட்டாகவும் ஒரு மாதிரியா வந்து ஆயிடக்கூடாது. ஸோ விந்தோடைய தன்மை வந்து எப்படி இருக்கணுமோ அந்த தன்மையில் தான் இருக்கணும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஒரு நல்ல ஆண்மகன் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவே சொன்னேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ், அதாவது செக்ஸுவல் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து அவங்க இது வந்து 1 அடிக்கு இருக்குது, 10 இன்ச்சுக்கு இருக்குது, அவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அவங்க ஒரு சில எஃபெக்ட் கொடுத்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து இது ரன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னாக்கா, நல்ல ஆண்மகனாக இருக்கணும் அப்படின்னாக்கா விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும். தன்னுடைய மனைவியோட ஈடுபடும் போது டைமிங்ஸ் ரொம்ப முக்கியங்க. அவங்களோட சும்மா ஒரு 10 முறை தான் வந்து நான் வந்து பம்ப் பண்ணேன், ஒரு 10 முறை தாங்க நான் அவங்களோட வந்து நான் உறவை வச்சுக்கிட்டேன். ஆனால் டக்குன்னு எனக்கு விந்து வந்துருச்சுனாக்கா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து உணர்வு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் பெண்மணிக்கு வந்து தூண்டி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது டைமிங்ஸ் ஜாஸ்தி பண்ணணும், விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும், விந்தணும் நல்லா உயிரணுக்களோடு இருக்கணும். ஸோ இந்த மூணையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு சில நீங்கள் வந்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு யாரை என்ன கைடன்ஸ் பண்ணணுமோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய விந்து, அதாவது அவங்களுடைய ஆண்குறி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, நான் செக்ஸுவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னுடைய ஆண்குறி வந்து டக்குன்னு வந்து துவண்டு போயிடுதுங்க. அதாவது விரைப்புத்தன்மையே இல்லாமல் ஒரு மாதிரியா நல்லா தொங்கி போயிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறு தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்மை குறைக்கு உண்டான அறிகுறிகள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, இல்லாட்டினா மருத்துவம் வந்து நீங்கள் ஒரு மருந்தை ஃபாலோ பண்ணி அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதில் குறைபாடுகள் இருக்கும்போது தான் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கிறது, குழந்தையின்மை இல்லாமல் இருக்கிறது, செக்ஸுவலில் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீளம் வந்து ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் இனிமேல் உங்களுடைய அந்த கன்ஃபியூஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. விரைப்புத்தன்மை நல்லா இருக்கணும், விந்து வந்து நல்லா ஊட்டத்தோட நல்ல உயிரணுக்களோட நல்ல உயிர் சத்தோடு இருக்கிற மாதிரி விந்து இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய ஆண்குறி வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்ற மைண்டை 0 பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு அளவுக்கு இருந்தாலே போதும். 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்தாலே ஒரு பெண்மணியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. அடுத்தது என்னன்னா, உங்களுடைய வேகம் சொன்னேன். நீங்கள் டும்முன்னு அடிச்சுட்டு போகிற வேகத்தில் தான் வந்து உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில் உங்களுக்கு அடிபணிஞ்சு வருவாங்க உங்களுடைய மனைவிகள். அதாவது உங்களுடைய மனைவி வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேகத்திலையும் உங்களுடைய விரைப்புத்தன்மையிலையும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில மெத்தடில் தான் வந்து அவங்க வந்து உங்களை வந்து என் புருஷன் தான் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. நீங்கள் வந்து வேகம் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விரைப்புத்தன்மையும் குறைஞ்சி போச்சு, டைமிங்கும் குறைஞ்சி போச்சுனாக்கா நீங்கள் செக்ஸுவலில் ஈடுபடும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து தெரியாது. பட் அவங்களுடைய மனசில் எந்த மாதிரியான சந்தேகங்கள் உருவாயிரும்னாக்கா, எனக்கு வந்து திருப்தியாக பண்ண மாதிரி இல்லை அப்படின்றத ஒரு சில பெண்மணிகள் வந்து ஆண்கள்கிட்ட வந்து என்னங்க எனக்கு இதில் திருப்தியே இல்லைங்க, எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு வாய் விட்டு சொல்லிடுறாங்க. ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னாக்கா, இதை வந்து க்யூர் பண்ணிக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. வேகம் நல்ல வேகம் வேணும். வேகம் இருந்தால் தான் அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நல்ல விரைப்புத்தன்மை வேணும். விந்தணு வந்து வரக்கூடிய டைமிங்ஸ் வந்து ரொம்ப நல்ல டைமிங்காக இருக்கணும். ஸோ இந்த 3 ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செக்ஸுவல் வந்து டெய்லியும் வச்சுக்கலாமா அப்படின்றாங்க. அதாவது தன்னுடைய உடல் வாகு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குனாக்கா டெய்லி வச்சுக்கிறனால எந்த தவறும் இல்லை. அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாள் தாராளமாக வச்சுக்கலாம். 45 வயசு வர 20 40 வயசு வர 45 வயசு வர ஆண்கள் வந்து வாரத்துக்கு 3 முறை வந்து செக்ஸுவல் வச்சுக்கலாம். 45க்கு அப்புறம் தன்னுடைய உடல் வந்து கொஞ்சம் வந்து தன்னுடைய கட்டுக்கோப்பான உடல் வந்து கொஞ்சம் தளரும். ஏன்னாக்கா ஏஜ் ஆயிடுச்சு, 45+ ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது
ஸோ நீங்கள் வந்து வீக்லி ட்வின்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க. அது தவிர நல்ல ஹெல்த்தான ஆளாக இருக்கீங்க, நல்ல ரொம்ப ஹார்ட்னஸான ஆளாக இருக்கீங்க, உங்களுடைய இது நல்ல ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தாராளமாக டெய்லியும் கூட வச்சுக்கோங்க. அதனால் எந்த தவறும் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நான் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.